ஜிடிக்கும் சிஎஸ்கேவுக்கும் நடந்த மேட்ச். இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வீரர்கள் இந்தியா ஃபுல்லா வறண்ட வானிலை காணப்படுறதுனால மரங்களை நட்டு பசுமையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் டாட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்டன் ருத்துராஜ் ஸ்பெஷலான ஒரு இன்னிங்ஸ் வரான்னாரு. இத்தனை நாளா ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சை ஒரு காரணமா காட்டி ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 பால் பிடிச்சிட்டா போல. 60 பாலுக்கு 70 ரன் அடிச்சா போல. நல்ல ஒரு பெரிய ஸ்கோரா இருந்துச்சு அது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பெருசா ஆடல. சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் வந்த உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான இம்பாக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வந்தாங்க. ஒன் டவுன்ல உருவில் பட்டேலை கொண்டு வந்தாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கே வந்து எதுவுமே புரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆறுச்சாமி என்ன சொல்லப்படுகின்ற சிவம் தூபே இனிமேல் சிக்ஸர் தூபே கிடையாது, நீ வெத்து தூபே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாப்புல. ஓவர்டன் வந்து நல்லா ஆடினாருங்க. உண்மையிலேயே 18வது ஓவரை வந்து நல்ல ஒரு அட்டாக்கிங் மோட் எடுத்து போயிட்டு ஒரு 18 ரன் அடிச்சாரு 6 பாலுக்கு. அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம ஒரு 150 கிராஸ் பண்றதுக்கு. சிஎஸ்கே 20 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 158 ரன்கள் அடிச்சாங்க. 159 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஜிடி களமிறங்கினாங்க. ஜிடியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஓப்பனிங் பேர் சாய் சுதர்சன் அண்ட் சுப்மன் கில் சூப்பரா விளையாடினாங்க. சாய் சுதர்சன் ஒரு 80 ரன்னுக்கு பிளஸ் அடிச்சாரு. சுப்மன் கில் ஒரு 30 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 30 ரன் அடிச்சாங்க. 16.4 ஓவர்கள்ல மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து ஒழுங்கா ஆடலனா மேட்ச் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ மிடில் ஆர்டராவது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண டீம். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல டாப் ஆர்டர் ஒழுங்கா ஆடலைன்னா மிடில் ஆர்டர்லாம் ஒழுங்கா ஆட மாட்டேன்றாங்க. மேட்சை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வரவங்க யாருமே சஸ்டைனா விளாடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு கோப்பையை வின் பண்றது அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.